வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவில் 10ஆம் ஆண்டு கும்பாபிஷேக நிறைவு விழா சகஸ்ர சங்காபிஷேக சிறப்பு வழிபாடு வரும் 11ஆம் தேதி நடைபெறுகிறது. புதுச்சேரி மடுகரையில் குட்கா விற்றவர் கைது. ரூபாய் 90,000 மதிப்பிலான குட்கா போதைப் பொருட்களை பறிமுதல் செய்த போலீசார். குற்றவாளிகளை மதுக்கடைகளில் வேலைக்கு அமர்த்தக்கூடாது. கலால் விதிகளில் திருத்தம் செய்து அரசாணை விரைவில் அமல். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி அருள்மிகு மணக்குள விநாயகர் திருக்கோயிலில் சகஸ்ர சங்காபிஷேக சிறப்பு வழிபாடு வரும் ஏப்ரல் 11ஆம் தேதி நடைபெறுகிறது. புதுச்சேரியில் பழமை வாய்ந்த மணக்குள விநாயகர் கோயிலில் கடந்த 2015ஆம் ஆண்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதன் 10ஆம் ஆண்டு நிறைவையொட்டி வரும் 11ஆம் தேதி மணக்குள விநாயகர் கோயிலில் சகஸ்ர சங்காபிஷேகம் சிறப்பு வழிபாடு நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதையொட்டி வரும் 7ஆம் தேதி முதல் அனுஞ்சை விக்னேஸ்வர பூஜைகள் சிவாச்சாரியார்களால் நடத்தப்பட உள்ளன. வரும் 9ஆம் தேதி காலையில் கோபூஜையும் மாலையில் உற்சவருக்கான சிறப்பு பூஜையும் நடைபெற உள்ளது. தொடர்ந்து லட்சார்ச்சனை நடைபெறும். ஏப்ரல் 10ஆம் தேதி வியாழக்கிழமை முதல் கால யாகசாலை பூஜை தொடங்குகிறது. இதையடுத்து வரும் 11ஆம் தேதி 1008 சகஸ்ர சங்காபிஷேகம், யாத்ரா தானம், கலச புறப்பாடுடன் மகா அபிஷேகம் நடைபெறும். அன்று இரவு உற்சவர் வீதி உலா நடைபெறுகிறது. புதுச்சேரி மடுகரையில் ரூபாய் 90,000 மதிப்பிலான தடை செய்யப்பட்ட குட்கா விற்றவரை போலீசார் கைது செய்தனர். நெட்டப்பாக்கம் அடுத்த மடுகரை மந்தவெளி பகுதியில் உள்ள பெட்டிக்கடை ஒன்றில் தடை செய்யப்பட்ட போதைப்பொருள் விற்பதாக போலீசாருக்கு நேற்று ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து போதைப்பொருள் தடுப்பு போலீஸ் இன்ஸ்பெக்டர் ரமேஷ், நெட்டப்பாக்கம் இன்ஸ்பெக்டர் கீர்த்திவர்மன், சப் இன்ஸ்பெக்டர்கள் வீரபத்திரன், குப்புசாமி தலைமையிலான போலீசார் நேற்று மதியம் மடுகரைக்கு சென்று அந்த பெட்டிக்கடையை ஆய்வு செய்தனர். அப்பொழுது பெட்டிக்கடையில் தடை செய்யப்பட்ட போதைப்பொருள் விற்பனை செய்தது தெரிய வந்தது. இதையடுத்து கடையில் இருந்த ரூபாய் 90,000 மதிப்பிலான 75 கிலோ ஹான்ஸ், கூலிப், பான் மசாலா உள்ளிட்ட போதைப் பொருட்களை பறிமுதல் செய்த போலீசார் கடை உரிமையாளர் மடுகரை தங்கராஜ் நகரை சேர்ந்த துரைராஜ் என்பவரை கைது செய்து அவர் போதைப் பொருளுக்கு பயன்படுத்திய காரையும் பறிமுதல் செய்தனர். குற்றவாளிகளை மதுக்கடையில் வேலைக்கு வைக்கக்கூடாது என்று கலால் விதிகளில் திருத்தம் செய்த அரசாணை விரைவில் அமலாகிறது. புதுச்சேரியில் சில்லறை மற்றும் மொத்த மதுபான கடைகள், ரெஸ்டோ பார்களுக்கு கலால் துறை அனுமதி தந்துள்ளது. இங்கு குற்றவாளிகள், ரவுடிகளை வேலைக்கு வைப்பதால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுவதாக அரசுக்கு புகார்கள் சென்றன. சில மதுபான கடைகளில் உரிமையாளர்களின் பாதுகாப்பு காரணங்களுக்காக இவர்களை ஊக்கப்படுத்துவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த நிலையில் கலால் துறை விதிகளை திருத்தம் செய்ய அரசு முடிவு செய்தது. கவர்னர் உத்தரவின்படி புதுச்சேரி கலால் விதி 1970 படி விதி 14 துணை விதி திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. இனி மதுபான கடை உரிமைதாரர் அல்லது அனுமதி வைத்திருப்போர் சட்ட விதிகள் படி குற்றத்துக்காக தண்டிக்கப்பட்ட எவரையும் பணியமர்த்தக்கூடாது. கலால் துறை செயலர் ஆஷிஷ் மதோராவ் மோர் இந்த ஆணையை அனுமதித்துள்ளார். இந்த உத்தரவு அதிகாரப்பூர்வ அரசிதழில் வெளியிட்ட பிறகு விரைவில் அமலுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரியில் வணிக நிறுவனங்களுக்கு கட்டாயமாக தமிழில் பெயர் பலகை வைக்க வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்த நிலையில் தமிழ் கழக நிர்வாகிகள் முதலமைச்சரை சந்தித்து நன்றி தெரிவித்தனர். புதுச்சேரியில் கடைகள், வணிக நிறுவனங்களின் பெயர் பலகைகளை தமிழ் மொழியில் கட்டாயம் வைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அண்மையில் நடைபெற்ற புதுச்சேரி சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் போது உத்தரவிட்டிருந்தார். இதற்கு நன்றி தெரிவித்து தனி தமிழ் கழக தலைவர் தமிழ்நாவன் தலைமையில் அதன் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் முதலமைச்சர் ரங்கசாமியை சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அலுவலகத்தில் இன்று நேரில் சந்தித்து சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். அப்போது தனித்தமிழ் கழக செயலாளர் சீனு அரிமா பாண்டியன், புரவலர் குணத்தொகையன் மற்றும் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் உடனிருந்தனர். ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கதன் மாநில தலைவர் அமுதரசன் தாக்கப்பட்டதை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் அரியாங்குப்பம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கதன் மாநில தலைவர் அமுதரசன், அவரது ஆதரவாளர்கள் 3 பேரை போலீசார் கைது செய்து அரியாங்குப்பம் காவல் நிலையத்திற்கு விசாரணைக்காக அழைத்துச் சென்றதாகவும், அதனை அறிந்த அமுதரசன் அரியாங்குப்பம் காவல் நிலைய ஆய்வாளரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்ட போது அமுதரசன் தாக்கப்பட்டதாகவும், அதனால் ஆய்வாளர் கலைச்செல்வன் மீது
துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க கோரி காங்கிரஸ் கட்சியின் மாநில துணைத் தலைவர் அனந்தராமன் தலைமையில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் அரியாங்குப்பம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரியில் ஆண்டு தேர்வு விடுமுறைக்கு பின் அரசு பள்ளிகள் இன்று மீண்டும் திறக்கப்பட்டு 2025-26 கல்வியாண்டு துவங்கியது. மேலும் மாணவர்களுக்கான புத்தகம் கொள்முதல் செய்வதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதால் மாணவர்கள் புத்தகமின்றி பாடம் படிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கடந்த 2024-25 கல்வியாண்டு முதல் 1ஆம் வகுப்பு முதல் +2 வரை CBSE பாடத்திட்டம் அமலுக்கு வந்துள்ளது. இவர்களில் 10 மற்றும் +2 மாணவர்கள் ஆண்டு பொதுத் தேர்வை எழுதி முடித்துவிட்டு தேர்வு முடிவுக்கு காத்துள்ளனர். அதே நேரத்தில் 1 முதல் 9ஆம் வகுப்பு மற்றும் +1 மாணவர்கள் ஆண்டு இறுதித் தேர்வு கடந்த 23ஆம் தேதி முடிந்து விடுமுறை விடப்பட்டது. இந்த விடுமுறை நேற்றுடன் முடிந்து இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டு 2025-26 கல்வியாண்டு துவங்குகிறது. இதனிடையே இன்று பள்ளிக்கு வரும் மாணவர்களுக்கு இலவச புத்தகம் மற்றும் சீருடை வழங்க வேண்டும். ஆனால் NCERT பாடப்புத்தகங்கள் பெங்களூருவிலும், தமிழ் பாடப்புத்தகங்கள் தமிழகத்திலும் கொள்முதல் செய்வதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதால் மாணவர்களுக்கு பாடப்புத்தகங்கள் வழங்க தாமதமாகும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் பள்ளிகள் திறந்தாலும் மாணவர்கள் புத்தகம் இல்லாமல் பாடம் படிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இன்று துவங்கும் பள்ளிகள் வரும் 30ஆம் தேதி வரை இயங்கும். மே 1ஆம் தேதி முதல் ஒரு மாதத்திற்கு கோடை விடுமுறை விடப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. கோடைக்கால வெப்பத்தினை சமாளிக்கும் வகையில் NR காங்கிரஸ் மத்திய மாவட்டம் சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. தற்போது கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் சமூக சேவகர்கள், அரசியல் பிரமுகர்கள் பல்வேறு இடங்களில் நீர்மோர் பந்தல் அமைத்து பொதுமக்களுக்கு வழங்கி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக NR காங்கிரஸ் மத்திய மாவட்ட தலைவர் ராஜகோபால் மற்றும் பொதுச் செயலாளர் ராகவேந்திரர் தலைமையில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா முத்திரையர்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள RKT ரியல் குரூப்ஸ் அலுவலகத்தின் அருகே நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக அரசு கொறடா AKD ஆறுமுகம், மாநில பொதுச் செயலாளர் NSJ ஜெயபால் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கி நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்தனர். இதில் NR காங்கிரஸ் மத்திய மாவட்ட தொகுதிகளான உழவர்கரை, இந்திரா நகர், கதிர்காமம், தட்டாஞ்சாவடி, லாஸ்பேட்டை, காமராஜர் நகர், காலாப்பட்டு தொகுதிகளைச் சேர்ந்த துணைத் தலைவர்கள், செயலாளர்கள், துணை செயலாளர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் உட்பட கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் மீன்பிடி தடைக்கால நிவாரணம் ரூபாய் 8000 உயர்த்தி வழங்கியதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. புதுவையில் மீன்பிடி தடைக்கால நிவாரணமாக மீனவர்களுக்கு ரூபாய் 6500 வழங்கப்பட்டு வந்தது. அதேபோல் மழைக்கால நிவாரணமாக ரூபாய் 3000 வழங்கப்படுகிறது. இந்த தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று அரசிடம் மீனவர்கள் வலியுறுத்தி வந்தனர். இதனைத் தொடர்ந்து நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்க அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இதையடுத்து மீன்பிடி தடைக்கால நிவாரணமாக ரூபாய் 8000ம், மழைக்கால நிவாரணமாக ரூபாய் 4000ம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் இதற்கான அரசாணை வெளியிடப்படாமல் இருந்தது. இந்த நிலையில் தற்போது தடைக்கால நிவாரணம் ரூபாய் 8000ம், மழைக்கால நிவாரணம் ரூபாய் 4000ம் வழங்குவதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. உயர்த்தப்பட்ட தொகை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். தேங்க்யூ. பாருப்பா, பத்மா கை நிறைய புதுசா வளையல் போட்டிருக்கா. அத நீங்க எப்ப பாத்தீங்க? கோயிலுக்கு போனப்ப பார்த்தேன். அப்போ கோவிலுக்கு போனது சாமிய கும்பிட இல்ல. ஏன்பா, ஏன் முன்னாடி வந்து நின்னு சாமி கும்பிட்டா நான் பார்க்க மாட்டேனா? எனக்கும் வேணும் புது வளையல். இப்ப தங்கத்தோட விலை என்னன்னு தெரியுமா? பாரு, ஜோஸ் ஆலுகாஸ்ல இப்போ ஒரு புது ஆஃபர் இருக்கு. தங்க நகைகளின் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. புரிஞ்சுதா? குட். அப்படின்னா ஜோஸ் ஆலுகாஸ் போலாமா? புதுச்சேரி குரும்பாம்பேட் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை திருக்கோவிலில் வசந்த நவராத்திரியையொட்டி நடந்த மகா அபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி குரும்பாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை திருக்கோயில். இந்த திருக்கோவிலில் வசந்த நவராத்திரி என்கிற லலிதா நவராத்திரி 29ஆம் தேதி தொடங்கியது.
இதனையடுத்து ஸ்ரீ லலிதா மகாயாகம் நடைபெற்று ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருமஞ்சனம், குங்குமம், கலச நீர் என பல்வேறு திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை பச்சை பட்டுடுத்தியும், ரீயோக மாயா லலிதாம்பிகை சிவப்பு பட்டாடை உடுத்தியும் மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தீப ஆராதனைகள் காட்டப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. 7ஆம் தேதி வரை தினம்தோறும் மகா யாகம், மகா அபிஷேகம், மகா தீபாராதனை நடைபெற உள்ளது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு சகஸ்ரநாமம் பாடப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். தமிழ் உரிமை இயக்கம் சார்பில் உலக மகளிர் நாள் விழா வில்லியனூர் பகுதியில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் குழு ஒருங்கிணைந்த தமிழ் உரிமை இயக்கத்தின் சார்பாக உலக மகளிர் நாள் விழா வில்லியனூரில் கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு வில்லியனூர் தனி உரிமை இயக்கத்தின் பொருளாளர் சௌந்தரி தலைமையேற்றார். தனி உரிமை இயக்கத்தினுடைய தலைமை செயற்குழு உறுப்பினர் விஜயா வரவேற்புரை நிகழ்த்தினார். இந்த நிகழ்விற்கு தலைமை செயற்குழு உறுப்பினர் மல்லிகா சங்கரன், மீனா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்ச்சியை வில்லியனூர் தனி உரிமை இயக்கத்தின் தலைவர் திருவரசன், வில்லியனூர் கொம்யூன் தனி உரிமை இயக்கத்தின் செயலாளர் ஆற்றல் அரசு நெறியாளுகை செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் தமிழ் உரிமை இயக்கத்தின் ஏராளமான நிர்வாகிகள் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட மகளிர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அரியாங்குப்பம் பகுதி லிட்டில் லோட்டஸ் தனியார் ஆரம்ப தொடக்கப் பள்ளியில் பள்ளி ஆண்டு விழா தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி அரியாங்குப்பத்தில் உள்ள லிட்டில் லோட்டஸ் ஆரம்ப தொடக்கப் பள்ளியின் 3ஆம் ஆண்டு விழா தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பள்ளி மாணவர்களை வாழ்த்தி பேசினார். மேலும் விழாவில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்களான வழக்கறிஞரும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் அரியாங்குப்பம் தொகுதியின் தலைவருமான முருகராஜ், அரியாங்குப்பம் தொகுதி பாஜக தலைவருமான வசந்தராஜ், காவல்துறை ஆய்வாளர் ரமேஷ், உதவி ஆய்வாளர் ஆல்பர்ட் மாதவன் மற்றும் மருது சகோதரர்கள் வீர சிலம்பாட்ட குழுவின் தலைவர்கள் கலைமாமணி வேல்முருகன், ராஜேந்திரன் ஆகியோர் பள்ளி மாணவர்களை வாழ்த்தி பேசினார். அதனைத் தொடர்ந்து கலை ஓவிய ரத்னா விருது பெற்ற உலக சாதனை படைத்த பார்வதி சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் நினைவு பரிசு வழங்கி வாழ்த்துக்கு ஒரு நன்றி தெரிவித்தார். மேலும் பள்ளி ஆண்டு விழாவில் மாணவர்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் விதமாக தெய்வ பாடல், தமிழ்த்தாய் வாழ்த்து, குழு நடனம், சிறப்பு பட்டிமன்றம் ஆகியவற்றை மேடையில் சிறப்பாக அரங்கேற்றினர். அதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் சிறப்பு விருந்தினர்கள் பரிசுகளை வழங்கி பாராட்டு தெரிவித்து ஊக்குவித்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் ஆசிரியர், ஆசிரியைகள் மற்றும் பள்ளி மாணவர்களின் பெற்றோர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். அரியாங்குப்பம் காக்கையன்தோப்பு பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காளம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் மாநில காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி பங்கேற்று சாமி தரிசனம் செய்தார். புதுவை அரியாங்குப்பம் காக்கையன்தோப்பு பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் பிரமோற்சவ விழா கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து இவ்வாலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரத்துடன் சுவாமி வீதி உலா நடைபெற்று வந்தது. இதில் நேற்று அம்மனுக்கு பால், தயிர், இளநீர், பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட பல வகை திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது. மகாதீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாலை காக்கையன்தோப்பு திடலில் அக்னிகரகம் கொண்டு படுகளம் அமைத்து தீ மூட்டப்பட்டு பக்தர்கள் தீ மிதித்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி, சிறப்பு அழைப்பாளர் தனபால், முன்னாள் வட்டார காங்கிரஸ் தலைவர் சிவராமகிருஷ்ணன் ஆகியோர் விழாவில் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். மேலும் விழாவிற்கான ஏற்பாடுகளை உபயதாரர்கள் ரத்தினவேல், நாகமுத்து, ஜானகிராமன், வெங்கடசாமி, மோகன், நடராஜ், சின்ராசு, கோவில் நிர்வாகி தங்கராசு ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர்.
தொடர்ந்து உற்சவமூர்த்தியின் சிறப்பு அலங்காரத்தில் சுவாமி வீதி உலாவும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். புதுச்சேரி அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு கோவில்களுக்கு பங்குனி உத்திர விழாவிற்கு நன்கொடையாக ரூபாய் 75,000 அந்தந்த கோவில் நிர்வாகத்திடம் வழங்கினார். புதுச்சேரி அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் அரியாங்குப்பம் தொகுதியில் பல்வேறு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். மேலும் கோவில் திருப்பணிகளுக்கும் உதவிகளை செய்து வருகிறார். அந்த வகையில் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சுப்பையா நகர் திரௌபதி அம்மன் கோவில், கோட்டைமேடு முருகன் கோவில் மற்றும் தேங்காய்திட்டு முத்துமாரியம்மன் பாலமுருகன் கோவில் மற்றும் பல்வேறு கோவில்களுக்கும் பங்குனி உத்திர விழாவை முன்னிட்டு அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் நன்கொடையாக மொத்தம் 75,000 ரூபாய் அந்தந்த கோவில் அறங்காவலர் குழுவினரிடம் வழங்கினார். மேலும் பிசிபி நகர் பகுதியில் உள்ள முத்தாலம்மன் ஆலயத்தின் மேல் பகுதியில் தண்ணீர் கசியாத வண்ணம் கான்கிரீட் தரை போட்டு திருப்பணி செய்து கொடுத்தார். இந்த நிகழ்ச்சியில் தொகுதி கழக செயலாளர் ராஜா, வார்டு செயலாளர்கள் ஜெயக்குமார், பாலு மற்றும் கோவில் நிர்வாகத்தினர், கழக நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் உடனிருந்தனர். தொடர்ந்து கோவில் நிர்வாகத்தினர் அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கனுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுவை முதலியார்பேட்டை நயினார் மண்டபம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் நாகமுத்துமாரியம்மன் ஆலயத்தில் நயினார் மண்டபம் மக்கள் நல இயக்கம் மற்றும் ஸ்ரீ ஐயா மக்கள் நல இயக்கத்தின் நிறுவன தலைவரும் முன்னாள் நகர உறுப்பினர் சத்யராஜ் அவர்கள் தந்தையாரின் பிறந்த நாளான அன்று கோவில் திருப்பணிக்காக 1,501 ரூபாய் வழங்கினார். புதுச்சேரி முதலியார்பேட்டை நயினார் மண்டபம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் நாகமுத்துமாரியம்மன் ஆலயத்தில் நயினார் மண்டபம் மக்கள் நல இயக்கம் மற்றும் ஸ்ரீ ஐயா மக்கள் நல இயக்கத்தின் நிறுவன தலைவரும் முன்னாள் நகர உறுப்பினருமான சத்யராஜ் அவர்களின் தந்தையாரின் பிறந்த நாளான அன்று கோவில் திருப்பணிக்காக 1,501 ரூபாய் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இவ்விழாவில் ஆலய தனி அதிகாரி, பெரியவர்கள், ஊர் பொதுமக்கள், இயக்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் இளைஞர்கள் பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தர்மபுரி ஐயங்குட்டி பாளையத்தில் இயங்கி வரும் த பட்டர்ஃப்ளை பிளே ஸ்கூலின் ஆண்டு விழா ஆசியா திருமண மண்டபத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி தர்மபுரி ஐயங்குட்டி பாளையத்தில் இயங்கி வரும் புகழ்பெற்ற பள்ளிகளில் ஒன்றான த பட்டர்ஃப்ளை பிளே ஸ்கூல் ஆண்டு விழா தர்மபுரி பகுதியில் உள்ள ஆசியா திருமண மகாலில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பிகான்பி சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் ஜோஸ்வா மாரியப்பன் மற்றும் புதுச்சேரி ட்ரேடர்ஸ் ஃபெடரேஷன் தலைவர் பாபு, குருமாம்பேட் தொழில் முனைவர் கூட்டமைப்பு தலைவர் சீனிவாசன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். த பட்டர்ஃப்ளை பிளே ஸ்கூல் குரூப் ஆஃப் பிளே ஸ்கூல் நிறுவனத்தின் நிறுவனர் சதீஷ் மற்றும் த பட்டர்ஃப்ளை பிளே ஸ்கூல் குரூப் ஆஃப் பிளே ஸ்கூலின் தலைமை ஆசிரியர் மஞ்சு ஆகியோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரையும் வரவேற்றனர். மேலும் மாணவர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. முன்னதாக ஆண்டு விழாவை முன்னிட்டு பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன. இதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் பள்ளியின் ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் புதியதாக பொறுப்பேற்றுள்ள இளைஞர் அணி தொகுதி பொறுப்பாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். அரியாங்குப்பம் என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் புதிதாக இளைஞர் அணி தொகுதி பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதில் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட என்ஆர் காங்கிரஸ் இளைஞர் அணி தொகுதி தலைவர் மணிகண்டன் தலைமையில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள என்ஆர் காங்கிரஸ் இளைஞர் அணி தொகுதி பொறுப்பாளர்கள் அனைவரும் அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தியை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்து வாழ்த்து பெற்றனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை மனதில் கொண்டு என்ஆர் அவர்களின் சாதனைகளை எடுத்துரைத்து சிறப்பாக கட்சி பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். புதுவை உத்தரவாகினிப்பேட் வட்டம் 4 அரசு தொடக்கப் பள்ளியில் புதுவகுப்பு புகுவிழா நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி உத்தரவாகினிப்பேட் வட்டம் 4 அரசு தொடக்கப் பள்ளியில் புதுவகுப்பு புகுவிழா இனிதாக துவங்கியது. விழாவில் ரோட்டரி சங்க தலைவர் முரளி, சட்ட ரோட்டரியன் சங்க தலைவர் தேர்வு கிருபாகரன், உத்தரவாகினிப்பேட் ஊர் பிரமுகர் சக்திவேல் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். விழாவின் தொடக்கமாக அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று வரிசை தட்டுகள் எடுத்துக்கொண்டு மாணவ கண்மணிகளுடன் ஆசிரியர்கள் சங்கீதா, சிவசங்கரி, பள்ளி ஊழியர் லட்சுமி, பள்ளி பொறுப்பாசிரியை தமிழரசி மற்றும் பள்ளியின் பெற்றோர்கள் சென்றனர்.
கோவிலில் புத்தகங்கள், எழுது பொருட்கள், பழங்கள் மற்றும் நெல் வைத்து வழிபாடு செய்து பின்னர் பள்ளிக்கு வந்தனர். பள்ளிக்கு வந்து வழிபாடு செய்த பின்னர் முன் மழலை மாணவர்களை அழைத்து ஒவ்வொருவராக நெல்லில் எழுத வைத்து அனைத்து மாணவர்களுக்கும் புத்தகம், நோட்டு மற்றும் எழுது பொருட்கள் வழங்கினர். அடுத்ததாக வீரர்களை சிறப்பித்து அனைத்து மாணவர்களுக்கும் சிற்றுண்டி வழங்கப்பட்டது. இவ்வாறு பள்ளியில் புதுவகுப்பு புகுவிழா நிகழ்ச்சி நடைபெற்றது. மீண்டும் முதன்மை செய்திகள். புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவில் 10ஆம் ஆண்டு கும்பாபிஷேக நிறைவு விழா சகஸ்ர சங்காபிஷேக சிறப்பு வழிபாடு வரும் 11ஆம் தேதி நடைபெறுகிறது. புதுச்சேரி மடுகரையில் குட்கா விற்றவர் கைது. ரூபாய் 90,000 மதிப்பிலான குட்கா போதைப் பொருட்களை பறிமுதல் செய்த போலீசார். குற்றவாளிகளை மதுக்கடைகளில் வேலைக்கு அமர்த்தக்கூடாது. கலால் விதிகளில் திருத்தம் செய்து அரசாணை விரைவில் அமல். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.